கருமாரியம்மன் அருளால நீங்க எல்லா செல்வங்களும் பெற்று நீடூழி வாழணும். ஆமா, உன் தம்பி முத்து கோயிலுக்கு வரேன்னு சொன்னா ஏன் வரல? களத்து மேட்டுக்கு போறதா சொன்னா. அப்படியா? வா வா வா. என்னங்க உங்க அண்ணன் வர்றாரு. பார்த்துட்டேன், பேசாம வா. என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? இன்னும் புருஷனு கோவம் தேர்ல போல இருக்கு. உங்க கூட பிறந்த தம்பி தானே. சரி சரி, நீ சீக்கிரம் உங்ககிட்ட கோச்சுக்கு போறான். என்னடி இது, இவ்வளவு நேரமா பாலை வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம், இன்னும் அம்மன் பாம்பு வரவே இல்ல. இதோ அக்காவே வந்துட்டாங்களே, இப்ப வரும் பாரு. மாங்காய் தேடிட்டு வர்றீங்க? ஐயோ, பொட்ட கடையா மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்க, மரத்துல கட்டி போட்டு உதைப்பேன். கிழவ போயிட்டானாடி. கிழவ கீழே விழுந்துட்டாண்டி. அப்பாடா, இந்த மாங்காய் திருடித்தீங்க எவ்வளவு கஷ்டம்டி. மாங்காய் கூட திருடிக்கிறதாண்டி ருசிக்கா. தண்ணி தாகமா இருக்குடி. தண்ணியா? உனக்கு தண்ணி என்னடி, மோரே வாங்கி தரேன் வா. ரொம்ப நன்றி பாட்டி. மாமா யாரையும் செமஸ்தியா சாத்துறாரு. வாங்க மாமா வெறுத்துக்கலாம். இனிமே பொம்பளைங்களை கிண்டல் பண்ணீங்க போங்கடா. நான் யா ஒண்ணும் தெரியாத ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்க. என்னடி கொழுப்பா? புசுக்குன்னானா? சும்மா போத்தியா வாய. ஏதோ அறியாத பசங்க அடி தாங்க முடியாம ஓடுறாங்க. எங்க நீ சரியான ஆம்பளைனா உன் வீரத்தை என்கிட்ட காட்டியா? ஏண்டி என்கிட்டயே சவால் விடுறியா? வாடி. சும்மா இரியா. நீ தயாராயிட்ட போதுமா, நான் தயாராக வேண்டாமா? நீ காவடி பாவண்டி முத்தண்ண. ஏய் சும்மா இரு.
சுளுக்கு எடுத்துட மாட்டேன். அந்த கம்பெட்ரி ஓ அத குட்ரி. அதேதான். இன்னும் நல்ல வேகமா வேகமா ஒண்ணா. ஐயோ அப்படி போடு. ஐயோ யோ வேணையா. தவறி விழுந்தவங்கள தாக்குறது தப்புயா. சும்மா இருக்கிறவங்கள வம்பு கிழக்குறிய. யோ அது மட்டும் தப்பு இல்லையா? யோ கிட்ட நெருங்காதயா. நெருங்கினா என்னடி பண்ணுவ? வீணா தோத்துடுவ. அதையும் தான் பாத்துருவோமே. ஐயோ புசுக்கு நானா. ஏய் ஓடி வந்துடி. நல்லா இருமா. அக்கா பாப்பா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மாமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள். தெரிஞ்சுதான் எங்க கூட கோயிலுக்கு வராம ஊர் சுத்த போயிட்டியா? வந்ததும் வராதமா திட்ட ஆரம்பிச்சிட்டியா? பறிஞ்சுக்கிட்டு வந்துருவீங்களா? உங்க செல்லம் தான் இவனை. சரி 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 பாப்பா, சாமி கும்பிடலாம் வா. எல்லாரும் சேர்ந்தே கும்பிடலாமே வாங்க பாப்பா. அக்கா சேர்ந்து நில்லுங்கக்கா. என்னப்பா இது சாமி கும்பிட சொன்னா? நான் தினமும் வணங்குற தெய்வமே நீங்களும் அக்காவும் தான். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். நல்லா இருப்பா. வாப்பா நீ என்னப்பா இதெல்லாம்? இன்னைக்கு உங்க கல்யாண நாள்ல நீங்க 2 பேரும் நீடூழி வாழணும்னு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். பழனி, எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. அதுக்கு நாங்க என்னப்பா கைமாறு செய்ய போறோம்? அண்ணே, என் மனைவி நோயா இருந்தப்போ பெத்த தாயா இருந்து அண்ணி உதவி பண்ணாங்க. அந்த தெய்வத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். சரி சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறமா நன்றி சொல்லலாம். இப்ப சாப்பிட வாங்க. அஞ்சல அஞ்சல, என்னையா எழவெடுத்தவனே? நம்ம கண்ணாலத்தை எப்ப வச்சுக்கலாம்? யோ அங்க பாருயா, கண்ணுக்குட்டி பால் குடிக்குது. அம்மா வந்தாங்கன்னா கட்டையாலே அடிப்பாங்க. போய் பால கரையா. அத்தை சாகும்போது நீ என்னத்தான் கண்ணாலம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு செத்தாங்க. நீ என்னடா என்ன கண்ணாலமே கட்டிக்க மாட்டேங்கிற. போ. அம்மா, நான் வைத்தியர் வீட்டுக்கு போய் மருந்து அரைக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் போறேம்மா. சாயங்காலம் சீக்கிரமா வந்துடு. சரிம்மா. அம்மா. முனியா, ஐயா மத்தியானம் பக்கத்து ஊருக்கு போறாரு. நீதான் வண்டி ஓட்டணும். எங்கேயும் போயிடாத. சரிம்மா. இதோ வந்துட்டேன். மாரியம்மாளுக்கு தங்கமான மனசு. அந்த மாரியாத்தா தான் அவளுக்கு குறை வச்சுட்டாளே. என்னடா பசிக்குதா? இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கோச்சிக்காத. மாரியம்மா, என்னம்மா? அம்மாடி, ஆடு மாடு கோழி குஞ்சு மாதிரிலாம் அன்பு செலுத்துறேன். ஊர்ல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்யறேன். ஆனா அந்த ஆத்தா உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மறந்துட்டாளேம்மா. மாரியம்மா, உன்னை பெத்த தாயா நினைச்சு சொல்றேன். உன் குடும்பத்துல ஏதோ தெய்வ குத்தம் இருக்கு. அதான் உனக்கு குழந்தை பிறக்கல. உன் தம்பிக்கும் கல்யாணம் கூடி வரல. வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் கோயில்ல மாரியாத்தால வந்து குறி சொல்றாளாம். என் கூட வந்தீன்னா என்ன குறைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மாடி, என் கூட வரேன்னு சொல்லாத்தா.
வாய்த்தவளே மாரியம்மா நல்வாக்கு வழங்கிடத்தான் வாடியம்மா பஞ்சவை பிடிச்சு மாட்டுகிற சீவங்களை மஞ்ச நீர் கழிச்சு ஏப்பிலையால் அடிக்கையில காத்து கருப்போடு கொள்ளிவாய் பேய்களெல்லாம் வேத்து விறுவிறுத்து வெகு தூரம் ஓடுமடா மாகாளி பைரவி மாங்காட்டு சங்கரி ஓங்காரி ஆங்காரிதான் முக்கண்ணன் பத்தினி மாமாயன் சோதரி கருமாரி கௌமாரிதான் எப்போது இருப்பா எங்கேயும் சிரிப்பா முப்போதும் அறிவாளே இதை தப்பாம புரிவாளே செல்வாக்கு வாய்த்தவளே மாரியம்மா நல்வாக்கு வழங்கிடத்தான் வாடியம்மா எல்லாருக்கும் நல்ல குறி சொல்லு முன்னாலே நீ சொல்ல சொல்ல உள்ள குற தீர்ந்தனாலே செல்வாக்கு வாய்த்தவளே மாரியம்மா நல்வாக்கு வழங்கிடத்தான் வாடியம்மா பூனைக்கும் நாய்க்கும் பாலுத்தி வைப்பா தான் பெத்த தேயாட்டம் வாயில்லா சீவன் வாழத்தானப்பா தான் ஒரு தாயாட்டம் மடியில் காலாட்ட ஒரு மழலை கிடையாது ஆயி மகமாயி அடி இவளின் குறை தீரு செல்வாக்கு வாய்த்தவளே மாரியம்மா நல்வாக்கு வழங்கிடத்தான் வாடியம்மா எல்லாருக்கும் நல்ல குறி சொல்லு முன்னாலே நீ சொல்ல சொல்ல உள்ள குற தீர்ந்தனாலே தாயே உன் பக்த மாரியம்மா உன்னை பார்க்க வந்திருக்க. இப்படி மௌனமா இருந்தா எப்படி தாயே? சொல்லு தாயே. காலமெல்லாம் உன்னையே நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கே குறை வச்சுட்டியே தாயேன்னு கேட்க வந்திருக்கா. இப்ப நான் அவளை கேக்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னால உன் மாமனார் தர்மகர்த்தாவா இருந்தப்போ இந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் யார் பேருக்கு எழுதி வச்சா? ராஜதுரோட அப்பா கந்தசாமி கவுண்டர் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. அந்த சொத்துக்கள் மூலமா வந்த வருவாயில தான் கோயில் திருவிழாவும் அநாத குழந்தைகளுக்கு அன்னதானமும் நடந்துச்சு. இப்போ அன்னதானமும் நடக்கல, கோயில் திருவிழாவும் நடக்கல. இது தெய்வ குத்தம் இல்லையா? ஆத்தா, அப்பா செஞ்ச தப்புக்கு பிள்ளைங்களமா தண்டனை அனுபவிக்கணும். நல்லா இருக்குது நீ நியாயம். அப்பன் சொத்து சேர்த்தா பிள்ளைங்களுக்கு பங்கு வேணும், அப்பன் பாவம் செஞ்சா பிள்ளைங்களுக்கு பங்கு வேணாமா? தாயே,
என் குடும்பத்துல நல்லதே நடக்காதா? விதிய மாத்த யாராலையும் முடியாது. இருந்தாலும் இதுவரைக்கும் நடத்தாத கோயில் திருவிழாவை நடத்து. திருவிழாவுல தீ மிதி, நல்லது நடக்கும். இது முருகன் கோயில் உண்டியல் சாவி. இது விநாயகர் கோயில். நேற்று தான் ஆடி கிருத்திகை முடிஞ்சிருக்கு. முருகன் கோயில் உண்டியல் நிறைஞ்சிருக்கும். ஏ குண்டுமணி, நீ விநாயகர் கோயில் உண்டியலை திறந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துரு. அரசு, நீ முருகன் கோயில்ல இருந்து பணத்தை அள்ளிக்கிட்டு வந்துரு. ஏய், ஏதாவது 1-2 ஒதுக்கினீங்க, விநாயகரும் முருகரும் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டாரு. ஆமா, இவரே உண்டியா ஒதுக்குறாரு, இவரையே சும்மா விட்டு வச்சிருக்காங்க. என்னடா புலம்புற? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம மாரியம்மன் கோயில் உண்டி சாவி கொடுக்கலையான்னு சொன்னேன். அது வெள்ளிக்கிழமை தான்டா நிறையும். அதை நானே திறந்துக்குவேன். நீங்க போங்க. வரங்க. வேலை முடிஞ்சிருச்சு, நான் வாரேனுங்க. இன்னும் ஏன் வேலை முடியலையே? விடுங்க, சினிமாவுக்கு நேரமாச்சுல. நீ ஒரு சினிமா பைத்தியம்ல. சரி போ போ. நல்லா இருக்குல்ல, தொட்டு விட்டு சும்மா அனுப்புறீங்களே, துட்டு கொடுங்க. உன்னை தொட்டாலே துட்டா? இந்த 20 ரூபாயா? ஏ ராசா, சசினிகாந்த் படத்தை 20 தடவை பாப்பனல்ல. ஏய், ஏன் வந்துட்டல்ல? என்ன காவேரி, வெடுக்குன்னு கிள்ளிவிட்டியே. நான் பயந்தே போயிட்டேன்ல. நான் உன்னை எத்தனை தடவை ஜாக்கெட் போடுன்னு சொல்லிருக்கேன். ஏ ராசா, என்னைக்கு பட்டு சீலை சாக்கிட்டு வாங்கி தராங்களோ அன்னைக்குதான் போடுவேன். ராசாவா? அது யாரு? அது என்ன அப்படி கேட்டுவிட்டேன்? ரஜினிகாந்த் தான் ஏ ராசா. கனவுல வந்து அஞ்சாலா நான் உனக்கு பட்டு சீலை சாக்கிட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நானா? அவர் ஜாக்கெட் வாங்கி தந்தா மாதிரிதான், நீ போட்டா மாதிரிதான். மகா கணபதி பிரபு, எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். மகமாயி, தாயே, கருமாரி, வைத்திரையா, மருந்து அரைச்சிட்டே நான் வாரேனுங்க. சரி, போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் வந்துரு. துட்டு கொடுங்க. அடடா, அத மறந்தே போயிட்டுனே. இந்தா, இத வச்சு. இந்தாமா, அந்த புள்ளைய கொண்டு அப்படி. இந்தம்மா, நான் ஒரு களிம்பு தரேன், பையன் கையில நல்லா சீரா தடவி விடு. அதை விட தினமும் சோப்பு போட்டு குளிப்பாட்டு, சோரி சரங்கெல்லாம் வராது. இந்த 13ஐயும் கழுவி குளிப்பாட்டத்துக்குள்ள வயித்துக்குள்ள உள்ளது பொத்துன்னு குதிச்சிரும். இதான் முத புள்ளையா? முத புருஷன். புருஷங்க, இதுதான் என் மூத்த புள்ள. 26 வருஷத்துக்கு முன்னாடி தவம் பண்ணி பெத்தேன். இதையா அவன்? இவன் என் கடைசி புள்ளைங்க. பிறந்த அன்னைக்கு வாயில வச்ச விரலுதான் இன்னும் எடு. ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு அம்மா, குரங்குட்டி மாதிரி ஒரு அப்பன், பன்னி குட்டி மாதிரி 13 புள்ளைங்க. வயிற்றுல வேற 3 இருக்குதுன்னு பட்டணத்து டாக்டர் படம் முடிச்சு சொன்னாருங்க. இப்படியே பெத்துக்கிட்டு போனா இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இந்த களிம்ப ஒழுங்கா மறக்காம தடுது. ஆகட்டுங்க. ஓ பாப்பா, வாங்க. வைத்தியரே, நீங்க தான் என்ன காப்பாற்றணும். செட்டியார, என்னாச்சு? வைத்தியரே, நேற்றிலிருந்து கடுமையான வயிற்று வலி. நீங்க இருப்பீங்கன்னு வந்தேன், நீங்க இல்ல. உங்க அருமை மகரா இருந்துச்சு. அம்மா, வயிற்று வலி தாங்க முடியல, ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்துச்சு. என்ன மருந்த கொடுத்துச்சோ? ராத்திரி 12 மணியிலிருந்து ஊத்துன்னு ஊத்திக்கிட்டு இருக்குது. நிறுத்த முடியல, நிறுத்துங்க. காவேரி, என்னம்மா இது? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த பேதி மாத்திரை அந்த மாத்திரைய கொடுத்துட்டேன். என் வைத்தியத்தோட விளையாடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவர் மட்டும் கடையில விக்கிற எல்லா பொருளையும் கலப்படம் பண்றாரேப்பா. அதுக்கு உண்டான பாவத்தை அவர் அனுபவிச்சுட்டு போறார். உனக்கு என்ன வந்தது? செட்டியாரே, கலப்படம் பண்றது பாவமா? அதான் வயித்த கலக்குது.
பொசுக்கும் நானா? இந்தாம்மா ஆ? எங்க புறப்பட்ட? சந்தைக்கு போறேன்பா. சரி சீக்கிரமா வந்துரு. செட்டியார இத வாயில போட்டுட்டு தண்ணியை குடிங்க, நின்னுடும். மூச்சா? சரி வாடி. வாங்க வாங்க, என்ன வேணும்? வளையல் பார்க்கணும். டசன் எவ்வளவுங்க? டசன் 60 ரூபாமா. ஓஹோ. இந்த ரிப்பன் மீட்டர் எவ்வளவுங்க? மீட்டர் 4 ரூபாமா. ஓஹோ. இந்த வளையல் கொடுத்துருங்க. இந்த பச்சை கலர் ரிப்பன் 2 மீட்டர் கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க. வேணாங்க. வச்சுக்கோங்க. இல்ல வேணாங்க. என்னடி? சரி சரி வாடி, அது வழியுது. ஒரு முழம் பூ எவ்வளவுமா? வேலை கிடக்குது. இந்தாம்மா வச்சுக்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பூ வேணாம். என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. அந்த புண்ணியவா அப்பவே காசு கொடுத்துட்டாரே. புண்ணியவானா? யோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஏன் வேலைதான். எனக்கு பூவும் ரிப்பனும் வாங்கி கொடுக்க நீ யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவன் வச்சுக்கிய. இந்த வச்சுக்கிய நினைச்சுக்கிய இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, உங்ககிட்ட வச்சுக்காம வேற யாருக்கிட்டமா வச்சுக்கிறது? ஆ? அதோ நிக்கிதே அழகு சுந்தரி, அதுகிட்ட வச்சுக்க. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. இவரு உனக்கு தெரியுதா? எங்கேயோ பார்த்த ஞாபகம். இவர்தான் அத்தை மக. அழகா இருக்குதே, இதுதான் எங்க மாமனா? ஆமா, இது உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரு, வச்சுக்க. ஏய் கவை, பொசுக்கு நானா? அத்தா அத்தா. 15 வருஷத்துக்கு முன்னால உன் மாமனார் தர்மகர்த்தாவா இருந்தப்போ இந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் யார் பேருக்கு எழுதி வச்சா? ராஜதுரோட அப்பா கந்தசாமி கவுண்டர் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. தாயே, என் குடும்பத்துல நல்லதே நடக்காதா? விதிய மாத்த யாராலேயும் முடியாது. இருந்தாலும் இதுவரைக்கும் நடத்தாத கோயில் திருவிழாவை நடத்து. திருவிழாவில் தீ மிதி, நல்லது நடக்கும். ஏன்பா பழனி, என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு அவசரம் பஞ்சாயத்தை கூட சொல்லிருக்க? நம்ம நல்லூர் கிராமத்துல கோயில் திருவிழா நடந்த எத்தனை வருஷமாச்சு? பல வருஷமாச்சு. அதாவது ராஜதுரைய கோயில் தர்மகர்த்தாவை நியமிச்சதிலிருந்து திருவிழா நடத்தல இல்ல? ஆமா. வேண்டாத கேள்வி கேட்ட வீணாயிடுவேன். ஏய், கைய எடுங்கடா, சீவிடுவேன். எதுடா கேட்க கூடாத கேள்வி? தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் கட்டுன மாதிரி தர்மகர்த்தான்னு ஒரு பதவி. பழனி, உனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை தைரியமா கேளு, நான் இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் சொந்தமா இருந்தது? 25 ஏக்கர் இருக்கும். இப்ப அதை யார் அனுபவிக்கிறது? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா கோவில் தர்மகர்த்தாவா இருந்தப்போ ராஜதுரையோட அப்பா எதையோ காட்டி மயக்கி எங்க அப்பாவை ஏமாத்தி கோவில் சொத்தெல்லாம் அவர் பேருக்கு எழுதி வாங்கிட்டாரு. நான் கடைசியா கேட்கிறேன், ராஜதுரை அனுபவிச்சுட்டு இருக்கிற 25 ஏக்கர் கோயில் நிலத்தை கோயிலுக்கே சொந்தமாக்கணும். நடக்காம இருக்கிற திருவிழாவை உடனே நடத்தி ஆகணும். இல்ல அந்த ராஜதுரை உண்டு இல்ல நாக்கிடுவேன். படிக்காத பயலா இருந்தாலும் என்ன கேள்வி கேட்கிறான் பாத்தியா? இப்படி கேட்டவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க தெரியுமில்ல? பழனி, உணர்ச்சி வசப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. முள்ளு மேல துணியை போட்டுட்டோம், அதை மெல்லத்தாம்பா எடுக்கணும். எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு நான் தான் பரிகாரம் தரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஆமா பழனி, இப்போதைக்கு திருவிழாவை தர்மகர்த்தாவை சந்திச்சு அவர் வச்சு நடத்துவோம். திருவிழா நல்ல முறையில் நடக்கட்டும், மத்தத பின்னால பாத்துக்குவோம். என்னைய நான் சொல்றது? அது சரிதாங்க. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? அண்ணே, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பழனி, கேட்க வேண்டிய கேள்விதான்ப்பா கேட்டேன்.
தப்பே இல்லை. என்னடா காட்டாண்டி, 2 நாளா ஆளே காணோம்? ஐயா, என் புள்ள செத்து போச்சுங்க. உள்ள செத்து போயிடுச்சா? ஆமாங்க. என்னடா சொல்ற? என் பிள்ளைக்கு அம்மை போட்டது தெரியாதுங்க. ராத்திரி புல்லா தண்ணிய போட்டு வீட்டுக்கு போய் என் பொஞ்சாதியோட சேர்ந்துட்டேன் சாமி. தீட்டுப்பட்டு ஆத்தா சீரி புள்ள செத்து போச்சுங்க. அவ்வளவு கொடூரமானதா அந்த அம்மை? ஆத்தாவுக்கு தீட்டு திட்டு போய் ஆகாதுங்க ஐயா. சரி சரி, நீ போயிட்டு நாளைக்கு வா. போச்சு போச்சு, இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. என்னடா உளர்ற? ஊரை கொள்ளையடிக்கிற உனக்கு தர்மகர்த்தா பதவி எதுக்கு? என்னடா சொன்ன? அவசரப்படுறீங்களே, சொல்றதை கேளுங்க. பஞ்சாயத்துல அப்படியா சொன்னா? கை நாட்டு பாய. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? பஞ்சாயத்துக்கு நீங்க வரல இல்ல? பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கோன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். தாராளமா சொல்லுங்க, உட்காருங்க. தம்பி, பல வருஷமா நம்ம ஊர் மாரியம்மா திருவிழா நடத்தாமே இருக்குது. இந்த வருஷமாவது உங்க தலைமையில சிறப்பா நடத்தணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். தாராளமா நடத்திடுவோம். வந்திருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அமக்கலமா நடத்திடுவோம். இந்த மேலத்தாளத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா தந்துடுவோம். விழா முடிஞ்ச உடனே கணக்கை பார்த்து பைசல் பண்ணிடுவோம். அப்போ நாங்க உத்தரவாய்க்கிறோம். வாங்கிக்கங்க. கத்தி பாட்டு நாம் பாட கேட்டு வந்தாளே உள்ளூர் மைனா. பட்டாலே துண்டு பார்த்தாலே மண்டு வந்தாட வந்தேன் மைனா. கத்தி பாட்டு நாம் பாட கேட்டு வந்தாளே உள்ளூர் மைனா. பட்டாலே துண்டு பார்த்தாலே மண்டு வந்தாட வந்தேன் நைனா. அது கன்னிப்பெண் செய்கின்ற புன்னகைதான். தொழிலாளி வேலைக்கு நிகரல்லவோ. சும்மா சொல்லு, அத நான் பார்க்கிறேன். என்ற அம்மாவோட புடவையானது நட்சத்திரம் சில்லறையா சிரிச்சு நிக்குது. நீதானே அடக்க வந்தேன் நான் தானே. பாட்டுக்கு நான் ஒரு பாட்டு எடுத்து பதில சொல்லி ஓம் பல்லாடச்ச. கத்தி பாட்டு நான் பாட கேட்டு வந்தாளே உள்ளூர் மைனா. பட்டாலே துண்டு பார்த்தாலே மண்டு
வந்தாட வந்தேன்னு நைனா நைனா. தண்ணீர் கலக்காத பால் என்ன பால், கடலாணி பெத்தாளாம் பூ என்ன பூ, இன்னும் ஒரு விடு கதை போடவா, புத்தி ஒண்ணு அதுல ரெண்டு கையில என்னம்மா, கெட்டிக்காரியா இருந்தா பதில சொல்லம்மா. கத்தி பாட்டு நான் பாட கேட்டு வந்தாலே உள்ளூர் மைமா, பட்டாலே துண்டு பார்த்தாலே மண்டு வந்தாட வந்தேன்னு லைலா. கத்தி பாட்டு நான் பாட கேட்டு வந்தாலே உள்ளூர் மைனா, பட்டாலே துண்டு பார்த்தாலே மண்டு வந்தாட வந்தேன்னு லைலா மைனா. தம்பி, ஆத்த ஆசையினாலே உங்க கருணையினாலையும் நம்ம ஊர் திருவிழா ரொம்ப அருமையா நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. இதுல நான் என்னங்க செஞ்சேன்? நீங்க எல்லாம் சேர்ந்து திருவிழாவை அமக்கலமா நடத்திட்டீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இருக்கட்டும் தம்பி, நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்ன, இந்த விழாவில இந்த மேல கச்சேரி, கரகாட்டம், டான்ஸ் இதுகளுக்கெல்லாம் ஒரு 18,425 ரூபாய் ஆயிடுச்சு. அதையும் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அவ்வளவு செலவாயிருக்கும்? இருக்கும். அமக்கலப்படுத்திட்டீங்கல்ல. கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். நான் அப்பவே சொல்லல, அவங்க அப்பாதான் ஒரு மாதிரி. தம்பிக்கு ரொம்ப நல்ல மனசு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். என்ன இது? பாருங்க. எல்லாருக்கும் கேக்குற மாதிரி படிங்க. நல்லூர் கருமாரியம்மன் கோவில் தர்மகர்த்தாவாக நான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த கோவிலுக்காக நான் செய்த மொத்த செலவு 27,530 ரூபாய் 25 பைசா. ஆக நல்லூர் கருமாரியம்மா ராஜதுரைக்கு தர வேண்டிய கடன் 27,530 ரூபாய் 25 பைசா. ராஜதுரை, உன் அக்கிரமத்துக்கு அளவே இல்லையா? பஞ்சாயத்தில் எடுத்த முடிவை வீடு தேடி வந்து சொன்னோம். சிறப்பா நடத்துங்க, செலவை பார்த்து கணக்கை செட்டில் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனா இப்போ அந்த அம்மனே உனக்கு கடன் தரணும்னு சொல்றீங்க. உண்மைதான். கணக்க பார்த்து கொடுக்கறேன்னு சொன்னேன். கணக்க பார்த்துட்டேன், உங்ககிட்டயும் கொடுத்துட்டேன். இப்போ அந்த கருமாரி தான் எனக்கே கடன் தரணையா? ராஜதுரை, முத்து ஆத்திரப்படாதப்பா. அயோக்கிய ராஸ்கல், ஆத்தாளாட உனக்கு கடன் தரணும். கோயில் சொத்தை கொள்ள அடிக்கிற நாய, உன் கொடலை உருவி ஆத்தாளுக்கு மாறையா போட்ட. கடவுள் எதுக்கு தெரியுமாடா ஒரு நாக்கு வச்சிருக்கான்? சொல்ற வாக்கு ஒன்னா இருக்கணும் தாண்டா. பல நாக்கு படைச்ச அயோக்கிய பயல. என்னங்க படுபாவி உங்களை இப்படி பண்ணிட்டான்? ஆமா, அவன் போகும்போது என்ன தத்துவம் சொன்னா? ஏதோ வாக்கு ஒண்ணு நாக்கு ஒண்ணுன்னு சொன்னான். நாக்கு ஒண்ணா?